John chapter 19 verse 30. When Jesus had received the sour wine, he said, "It is finished," and he bowed his head and gave up his spirit. May God bless this word. சோத்திரம் ஆண்டவரே, நேற்று ஒன்று மாறது நல்ல தகப்பனே. அப்பா, இந்நேரத்துக்காக நன்றி. சோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த அஞ்சாவது வார்த்தை ராஜா ஒரு பிள்ளைங்க கூட இருந்து நீ பேச வச்சதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே சோத்திரம் ராஜா. உங்கள் கிருபை அவங்களோட இருந்துச்சாப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தை அவங்க பேசல ஆண்டவரே, நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இப்போ இந்த 6வது வார்த்தை பேசுகிற பிள்ளைய கூட ராஜா தீப்தியை உன் கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா, நீங்கள் மறுத்தி அந்த புள்ளைகிட்ட பேசுங்க ராஜா. அந்த புள்ள பேசுகிற வார்த்தையில் நீங்கள் பேசுகிற வார்த்தை ராஜா அந்த மகளுக்கு ராஜா உன் பரலோக ஞானத்தை கொடுப்பா. ஆண்டவரே சோத்திரம் ராஜா. அந்த மகளுக்கு ராஜா இந்த பலிப்பீடத்தை நிற்கும் போது ராஜா எந்த பயம் இல்லாத ராஜா உனக்கு சாட்சியாக நிற்கிற புள்ளிங்களா நீ மாத்திரம் ராஜா. ஆண்டவரே நன்றி. சோத்திரம் சோத்திரம் அப்பா. அந்த புள்ளியை நீ ஆசீர்வதி பலப்படுத்து. ஏசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஓகே, మన మధ్యలో எல்லோருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைங்கள்லேருந்து எனக்கு கொடுத்தப்படுத்த வார்த்தை 6வது வார்த்தை முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்ட். லூக் சாப்டர் 2 verse 49. லூக் சாப்டர் 2 verse 49. அதற்கவர், நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவின் கட்டளைகளை நான் இருக்க வேண்டியதா என்று நீங்கள் அறியலையா என்றார். இங்கே ஆண்டவர் கேள்வி கேட்குறார். ஆண்டவர் 12 years இருக்கும்போதே அவருக்கு தெரியும் அவர் எந்த காரணத்துக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார், எந்த நோக்கத்தோடு இந்த பூலோகத்துக்கு அவங்க ஃபாதர் ஜீசஸை இந்த உலகத்துக்கு மனித ரூபமாய் அனுப்புனாங்கன்னு ஆண்டவருக்கு சிறு வயதுலேருந்தே தெரியும். அதனால் எருசலேம் ஆலயத்திலே அந்த பஸ்க பண்டிகைக்காக ஆண்டவர் அவங்க தாய் தகப்பனோடு போகும்போது அவங்க கடந்து செல்லும் போது ஏசப்பா அந்த ஆலயத்தில் இருந்து அங்கே இருக்கிற ஆசாரியங்களோடு பேசும்போது அவங்க அம்மா அப்பா திரும்பி அவங்களே தேடி வராங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் என்னை தேடுறீர்கள்? உங்களுக்கு தெரியாதா எங்கள் அப்பா கொடுத்த வேலையை நான் பண்ணுறேன்னு ஆண்டவர் அவங்க தாய் தகப்பனை கேள்வி கேட்குறார். ஆண்டவருக்கு தெரியும் அவர் தேவனோட ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு வந்தாருன்று ஏசப்பாக்கு முன்னத்துலேருந்தே தெரியும். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜான் சாப்டர் 17 verse 4. பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அவர் என்னெல்லாம் செய்து முடித்தார்? மனித ரூபமாய் வந்து ஆண்டவர் என்னெல்லாம் செய்து முடித்தாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றத்துக்காக வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மதில வரப்போகிறார் என்று நம்மளுக்கு பழைய தீர்க்க தரிசனங்களை கொடுத்துருக்குறாங்க. அது மிக்கா 5:2 பார்க்கும்போது, மிக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்ல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மெஸ்ஸாயா பெத்லஹேம்லே பிறக்க போகிறார். ஐசையா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கனியை குமாரனை பெறுவார். ஐசையா 53 பார்க்கும்போது அவர் பட்ட பாடுகளை பற்றி ஆண்டவர் நமக்காக வரப்போகிறார், நம்மளை ரட்சிக்க போகிறார். இது எல்லாமே பழைய தீர்க்க தரிசனங்களை எழுதப்பட்டிருக்குது. இது எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வரார் ஆண்டவர். டு ஃபுல்ஃபில் த ஓல்டு ப்ராஃபஸிஸ். இந்த பழைய காலத்தில் எழுதப்பட்ட ப்ராஃபஸிஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஆண்டவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார் மனுஷ ரூபத்தில். ரெண்டாவது, பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், சரியான தியாகம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Behold, Lamb of God that takes away the sin of the world. ஆண்டவர் முழுவமாக தெய்வமாகவும் முழுவமாக மனிதனாகவும் இந்த பூலோகத்துக்கு வந்தார். அவர் ஒரு பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸாக நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஒரு பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸாக தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். இதனால இன்னும் வேறு எதுவும் சாக்ரிஃபைஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை. இனி ஆண்டவர் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரு முறையாய் சரியான பலியை ஆண்டவர் நமக்காக இந்த பூலோகத்தில் கிராஸ் மேலே கொடுத்துருக்கிறார்.
ஒரு கரை இல்லாத, ஒரு பிளாக் ஸ்பாட் இல்லாத ஒரு பரிசுத்தமாக இருந்த ஆட்டுக்குட்டி நம்ம பாவத்தை சுமந்து நமக்காக கிராஸ் மேலே பலியானார். மூன்றாவது, டிஃபீட் ஆஃப் சின் அண்ட் டெத். கிறிஸ்து மரணத்தின் சக்திகளை அழைத்தார். தான் இயேசு மரணத்தை பாவத்துக்கு மேலே நம்மளுக்கு வெற்றியை தேவன் தந்தார். தான் மரணத்தால் இயேசு பாவத்தை வெற்றி பெறவும் அதுக்காக மனிதர் மேலே இருந்த வல்லமைக்கும் அவர் விசுவாசிகளுக்கும் சாத்தானின் மேலே அதிகாரத்தை தலைத்தெடுத்தார். சாத்தானுக்கு நம்ம மேலே இருக்கிற அதிகாரங்கள் எல்லாத்துமே ஆண்டவர் அதை எடுத்து போடுறதுக்காக நமக்காக பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். Hebrews chapter 2 verse 14. Hebrews chapter 2 verse 14. For as much then as the children are partakers of the flesh and blood, he also himself likewise took part of the same, that through death he might destroy him that had the power of death, that is devil. தமிழ்ல யாராவது படிங்க. சாவினால் சாவத்து மேலே அதிகாரம் வைத்திருக்கிற சாத்தானை அழிப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர் சாவினால நம்மளுக்கு சாவத்துக்கு மேலே ஜெயத்தை தந்திருக்கிறார் ஆண்டவர். Through his death he has defeated death. நாலாவது, access to God for all believers. எல்லா விசுவாசிகளுக்கும் கடவுளுக்கும் அணுகல். ஆண்டவர் மரணத்திலே எப்போ மரித்தாரோ அப்போ அந்த ஆலயத்தில் இருக்கிற துணி மேலேருந்து கீழே வரைக்கும் துண்டாய் கிழிந்தது, நடுலேருந்து கிழிந்தது. அந்த துணி என்ன இருந்துச்சுன்னா ஒரு பார்ட்டிஷன் ஆயிருந்துச்சு. சபையோட மோஸ்ட் ஹை ஹோலி பிளேஸில் பரிசுத்த ஸ்தலை, மகா பரிசுத்த ஸ்தலையிலேருந்து இன்னும் பரிசுத்த ஸ்தலைக்கு ஒரு வாலாக இருந்தது, ஒரு செவராக நடுவில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவர் சாவினாலே அதை என்ன பண்ணார்னா அதை கிழித்து போட்டார். இதற்கு பழைய தீர்க்கதரிசனங்களே என்ன சொன்னாங்கன்னா, வெறும் பெரிய ஆசாரர்களுக்கு மட்டும்தான் அங்கே போகிற அதிகாரம் இருந்தது. ஆனால் இப்போது ஆண்டவர் சிலுவையில் எப்போ மரித்தாரோ அப்போ அது எல்லாருக்குமே, உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்குமே அங்கே போகிற ஒரு பெர்மிஷன், ஒரு ஆக்சஸே நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஒரு துணி நம்மளை செப்பரேட் பண்ணிச்சு மோஸ்ட் ஹை பிளேஸ்லேருந்து, மகாபரிசுத்த ஸ்தலம்லேருந்து அது நம்மளே செப்பரேட் பண்ணிச்சு. ஆனால் அந்த டேரிங் ஆஃப் த வேல், அந்த துணி எப்போ கிழிந்ததோ அப்பத்துலேருந்து யாராவது நீங்கள் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக காடோட ப்ரெசன்ஸ்க்கு போக ஒரு ஆக்சஸை நம்மளுக்கு ஆண்டவர் தந்தார். அந்த வால், அந்த துணி ஒரு வால் இருந்துச்சு, ஒரு பார்ட்டிஷன். யாருக்கு இருந்துச்சுன்னா பிட்வீன் ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ். ஒரு வால் யூதாங்களுக்கு இன்னும் அந்நியங்களுக்கு ஒரு அவங்க டிவைட் பண்ணுற ஒரு வாலாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அதை உடைத்து போட்டார். Jews consider themselves as very superior. அவங்க எப்படின்னா நாங்கள் தான் ரொம்ப காட்ஸ் பீப்புள், நாங்கள் தான் ஆண்டவரோடைய ஜனங்கள், சால்வேஷன் வேறு எங்களுக்கு தான், ரட்சிப்பு வேறு எங்களுக்கு தான் மட்டும், அந்நியங்களுக்கு இல்லைன்னு அந்த ஒரு தாட்டோட ஜூஸ் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா he broke the partition and removed the enmity between them and made everybody one body in Christ. Galatians chapter 3 verse 28. Galatians chapter 3 verse 28. யூதா இல்லை, கிரீக்கன் இல்லை, பெரியவங்க இல்லை, சின்னவங்க இல்லை, மேல் இல்லை, ஃபீமேல் இல்லை, பெண் இல்லை, ஆண் இல்லை, வேலைக்காரன் இல்லை, எஜமானன் இல்லை, எல்லாருமே
ஆண்டவருக்குள் ஒன்று தான், ஒரு பாடி. இப்போ நம்ம எல்லாரும் இங்கே சேர்ந்துருக்குறோம். வி ஆர் ஆல் ஒன் பாடி இன் கிரைஸ்ட், தட் இஸ் த சர்ச். ஃபிஃப்த் ஒன், விக்ட்ரி ஓவர் த லாஸ் கர்ஸ். விதிகளின் சாபத்தின் வென்று வெற்றி பெறுத்தார். சட்டம் பாவத்துக்கு சாவு தேவையானது என்று கேட்டது. ஆனால் இயேசு நம்ம பாவத்தை தன் மேலே எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு அதன் மேலேருந்து ஜெயத்தை தந்தார். ஆண்டவர் he took away all our sins, he bore our sins. நம்ம பாவத்தை அவன் மேலே ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு இந்த லாலேருந்து ஒரு விடுதலை தந்தார். மோசேயின் சட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா அப்பாவை ஆனர் பண்ணோம், பொய் பேசக்கூடாது, ஸ்டீல் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் யாருமே அதை சரியாக காப்பாற்ற முடியல, சரியாக பண்ண முடியல. அதனால இந்த ஒரு லா, இந்த ஒரு சட்டமும் சாபத்தை கொண்டு வந்தது நம்ம மேலே. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இது எல்லாத்துமே அவர் தான் மேலே எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு ஒரு வெற்றியை தந்தார். இந்த ஒரு கர்ஸ்லேருந்து, சாபத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலையை தந்தார். Galatians chapter 3 verse 13. Galatians chapter 3 verse 13. நம்ம கேர்ஸை எடுக்கிறதுக்காக ஆண்டவரே ஒரு கேர்ஸாக ஆகி தன மேலே எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு இந்த ஒரு கேர்ஸ்லேருந்து ஒரு விக்டரியை தந்தார், ஒரு ஜெயத்தை தந்தார் இந்த சாபத்தில். அடுத்தது, எண்ட் ஆஃப் த ஓல்ட் கவர்னன்ட் அண்ட் பிகினிங் ஆஃப் த நியூ கவர்னன்ட். பழைய உடன்படிகளை முடிவு, புதிய உடன்படிகளின் தொடரும். ஆண்டவருக்கு முன்பே ஜனங்கள் எல்லாமே இந்த பழைய உடன்படிகள் பற்றி அந்த இதில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே இப்போது பாவம் பண்ணால் பலி கொடுக்க வேண்டியது. இப்போ யாருன்னா பாவம் பண்ணால் பலி எப்படியாவது கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் அவங்க ரத்தத்தை சிந்தி புது உடலை நம்மளுக்காக தந்தார். பிஃபோர் ஜீசஸ் people lived under the old covenant where righteousness was through obedience to the law and sacrifices for sin. இந்த sacrifices இந்த law obey பண்ணாத அவங்களுக்கு மன்னிப்பு இருந்தது, இன்னும் ஒரு ரட்சிப்பு அப்போ தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரித்து அவர் ரத்தத்தை சிந்தி நமக்காக இந்த புது உடனலை உருவாக்கினார். லூக் 22:20. லூக் 22:20. This cup is the new covenant in my blood which I poured out for you. அவர் ரத்தத்தினாலே நம்மளுக்கு ஒரு புதிய உடன்படியை தந்தார் ஆண்டவர். Jesus drank the cup of God's wrath on our behalf. ஆண்டவர் தேவனோட கோபத்தை ஏசப்பா நம்ம சார்பாக குடித்தார். நம்ம சார்பாக குடித்து நம்மளுக்கு ஒரு புது உடன்படியை கொடுத்தார், புது கப்பை கொடுத்தார். அந்த புது கப் என்னன்னா நித்திய ஜீவம், eternal life. God has given us eternal life. In the old covenant, righteousness was by work, but now it is by grace and faith. பழைய உடனங்களை நீதி கிரியைகளை மூலமாய் வந்தது, ஆனால் இப்போதும் கிருபையும் விசுவாசத்தினாலே வந்தது. It is only by grace and faith. God has sacrificed himself for us on the cross. ஒரு சரியான ஒரு பர்ஃபெக்டான சாக்ரிஃபைஸை ஆண்டவர் நமக்காக கொடுத்துருக்கிறார். நம்ம பார்ப்போம் லூக் 19:10. லூக் 19:10. இல்லாது போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்காகவும், உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூலோகத்தில் வந்தார்.
இந்த சிலுவையில் ஏனாவது அடிக்கப்பட்டார்னா நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு முற்றையாக முடித்தார் ஆண்டவர். அதுக்குனால நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, தினந்தோறும் நம்ம பாவங்கள் செய்து தினந்தோறும் நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காதது ஏதாவது இருந்தால் அது நம்ம திரும்பி பண்ணினே இருந்தோம்னா நம்ம ஆண்டவரை எவ்ரி டே நம்ம ஆண்டவருக்கு சிலுவை போடுறோம், சிலுவையில் அடைக்கப்படுறோம் நம்ம ஆண்டவரை. அவர் நமக்காக என்னென்ன எல்லா பாவத்தையும் எடுத்துக்கொண்டார் நம்ம. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா, ஆண்டவர் நம்மளை எந்த வழியில் நடக்கணும்னு சொல்கிறாரோ அந்த வழியில் நம்ம நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நார்மலாக நம்மளுக்கு ஒரு பிபியோ சுகரோ ஃபீவரோ ஏதோ வந்திருந்தா டாக்டர் ஏதாவது சொன்னால் நம்ம எக்ஸாக்டாக அதே பண்ணுறோம். சுகர் இருந்தால் சுகர் கம்மி பண்ணிடணும், எல்லாம் குறைச்சிடுறோம். குறைக்க மாட்டோம், நம்ம அதே சுகர்லெஸ் டீ குடிக்கிறோம். மொத்தத்துக்கு நம்ம டயட்லேருந்தே நம்ம எடுத்து போடுறாது. அதே போல் நம்ம இந்த பாடி இந்த எப்படியாவது நம்ம இந்த பாடியில் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம மனித ரூபமாக வந்தவங்களுக்கு நமக்கு டெத் இருக்குது. ஆனால் பரலோகத்தில் நம்ம அந்த செகண்ட் டெத்துக்காக ஆயத்தமாக படுறோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இன்னும் வாழணும், இந்த வேர்ல்டில் பூலோகத்தில் இன்னும் எவ்வளோ நாள் வாழணும்னு அதை பற்றி யோசித்து அதனால என்னென்ன வேணுமோ எது தேவையோ நம்ம அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக ஒரு முறையாய் கொடுத்த அந்த சாக்ரிஃபைஸை நம்ம நினைவு கூறி நம்ம என்ன பண்ணோன்னா, திரும்ப அவரை அந்த கிராஸ் மேலே போடாத படிக்கு நம்ம அந்த இதில் நடக்கணும். இப்போ நம்ம பாவம் பண்ணுறோம், கோபமோ பொய் பேசுகிறதோ இது எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா ஆண்டவருக்கு அது பிடிக்காது. இப்போ நம்ம பாடிக்கு எது ஒத்து செட் ஆகாதோ அதெல்லாம் நம்ம எடுத்து போடுறோம். அதே போல் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். He finished every bondage, he finished every sin. நம்ம திரும்பவும் அது பண்ணக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு மேலே அன்பாக இருக்கணும், மன்னிக்கணும், ஜெபிக்கணும், பொறுமையாக இருக்கணும், ஆண்டவருக்கு இன்னும் நெருக்கமாக நம்ம வாழணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, தினமும் பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், தியானிக்கணும், வசனத்தை ஆண்டவரை நம்ம கேட்கணும். என்னால் முடியாது, நத்திங் இஸ் பாசிபிள் பை மீ பட் பை யோர் நேம். ஆண்டவர் அவர் நாமத்தால் ஏதாவது நம்ம கேட்டோன்னா நம்மளுக்கு அது கொடுக்கப்படும். ஸோ நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஹீ பிகேம் த மீடியேட்டர் பிட்வீன் அஸ் அண்ட் காட். அதான் நம்ம ஜெபிக்கும் போது கூட வி ப்ரே திஸ் இன் த்ரூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் என் பிதாவே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆண்டவர் இயேசப்பா நமக்காக என்னென்ன ரூல்ஸ் வச்சுருக்காரோ இல்லை எப்படி நம்ம வாழணுமோ அதை போல் ஆண்டவர் சொன்ன போல் நம்ம அப்படி வாழ்ந்து காட்டணும். Cross is the symbol of love, sacrifice and forgiveness. நம்ம ஒருத்தரை நேசிக்கணும், ஃபகிவ் பண்ணோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம செய்த பாவத்தை ஃபகிவ் பண்ணி இப்போ இவ்வளோ நல்லா நம்ம இருக்கிறோன்னா அது ஆண்டவர் நம்மளை மன்னித்துனா அதை நம்மளும் வேறொருத்தரையும் மன்னிக்கணும். இப்போ பைபிள் எழுதப்பட்டிருக்கு, த அன்ஃபர்கிவபிள் சர்வெண்ட், த அன்ஃபர்கிவிங் சர்வெண்ட். அவங்க கிங் அந்த சர்வெண்ட்டை மன்னித்தார். த சர்வெண்ட் ஹேட் டு பே டெட் டு த கிங். பட் அந்த கிங் என்ன பண்ணார்னா, சரி இந்த சர்வெண்ட்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சரி மன்னித்தார். ஆனால் அதே நம்ம பார்க்கும்போது இந்த சர்வெண்ட்டு ஒரு வேறு யாரோ இந்த சர்வெண்ட்க்கு ஏதோ கொடுக்கணும். பட் இந்த சர்வெண்ட் என்ன பண்ணார்னா அவரை அடிக்கிறாரு, இது பண்ணுறாரு, ஏன்னா ஃபகிவ் பண்ணல. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை ஃபகிவ் பண்ணார், நம்மளும் அவங்களே ஃபகிவ் பண்ணோம். வி ஆர் ஆல் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் ஹீ இஸ் அவர் ஹெட். ஜீசஸ் இஸ் அவர் ஹெட். ஸோ அதான் நம்ம சொல்கிறோம், தேவனை ஆலயம், தேவனை பெரிய ஆசாரு, தேவனை பஸ்க ஆட்டுக்குட்டி. வி ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக வாழணும், தேவனுடைய வழிகளை நடக்கணும். இதெல்லாம் நம்மளால முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவரை கேட்கணும், அந்த பலத்தை கேட்கணும். ஆண்டவரை நீ வழி நடத்தும் பண்ணு நம்மளை ஆண்டவரை தினந்தோறும் கேட்டுகிட்டே இருந்தால் ஆண்டவர் நம்மளுக்கு அதை கொடுக்குவார். நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணோம். இங்கே ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் காட் கூட எப்படி இருந்துச்சுன்னா, காட் அண்ட் பீப்புள் இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த நியூ டெஸ்டிமெண்ட், நியூ கவர்னண்ட்டில் நம்மளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னா, ஃபாதர் அண்ட் சில்ட்ரன். He is our father and we are his adopted children. That is why he gave us the right to call him Abba Father. நம்மளுக்கு ஒரு ஆண்டவரே அப்பான்னு கூப்பிடுற ஒரு அதிகாரத்தை ஜீசஸ்னால நம்மளுக்கு வந்தது.
இதுக்கு முன்னாடி நம்ம தேவன் இன்னும் நம்ம தேவனோடைய மக்களாக இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம தேவனை அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர், அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஒரு ரைட்டை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இங்கே முடிவு, அங்கே பிகினிங். ஸோ நம்மளே we have to test ourselves that whether we are in the right path or no. மாற்றம் ஒரே வராது, ஆனால் நம்ம அதை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ரை பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஜீசஸ் வாஸ் வெரி ஒபீடியண்ட். அன்டில் டெத் ஹி வாஸ் ஒபீடியண்ட். ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவருடைய பேர் எல்லா நாமத்துக்குன்னா பைநாமம்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் செகண்ட் பைபிள் ரீடிங்கில் இன்றைக்கி நம்மளுக்கு இருந்தது Philippians 2:9. செகண்ட் பைபிள் ரீடிங்கில் இருந்தது Philippians 2:9. தேவன் அவங்க ஃபாதருக்கு கீழ்ப்படிந்தனால எல்லா நாமத்துக்கு பைநாமமாக இயேசுவின் நாமமாக வைத்திருக்கிறார். நம்மளும் ஆண்டவரோடைய ஆண்டவர் நம்மளுக்கு என்னாவது சொன்னாரோ நம்ம அதேபடி நடக்கணும், அதேபடி நம்ம கீழ்ப்படினோம். ஆண்டவர் எல்லாத்துமே கிராஸில் முடித்தார். இனி நம்ம தினந்தோறும் ஆண்டவரை இன்னும் அந்த திரும்பியும் கிராஸில் போடாதபடி ஆண்டவருக்கு நம்ம நெருக்கமாய் வாழணும். ஆண்டவர் நம்மளை எந்த வழியில் நடத்துகிறாரோ அந்த வழியில் நம்ம நடக்கணும். ஒருத்தர் மன்னித்து ஒருத்தர் அன்பு கூர்ந்து நம்ம வாழ வேண்டும். యేసు இந்த వార్తயை దీవించుగాక. ఆమేన్. ఆమేన్. దేవునికి మహిమ కలుగును గాక. చప్పలు కొట్టి ప్రభువుని మహిమపరచుకుందాం. అందరము మనము లేచి నిలబడుకుందాం. బయట ఉన్నవారు మరి బయటకు వచ్చేవారికి మీరు జ్యూస్ అన్ని రెడీ చేసి